ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிட ராம்ஜி. 2ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு ஏழாம் வீட்டில் அமர்ந்தால், 2ஆம் இடங்கிறது திறமையும் வருமானத்தையும் குறிக்கிறது. 7ஆம் இடம் மனைவியை குறிக்கிறது. 2ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 7இல் இருந்தால் ஜாதகரின் மனைவி திறமை உள்ளவராகவும் வருமானம் ஈட்டுவராகவும் இருப்பார். அதே 2ஆம் அதிபதி இருள் கிரகங்களால் பாவத்தன்மை அடைந்து 7இல் இருந்தால் ஜாதகர் மனைவி திறமையற்றவராகவும் பொருளீட்டும் ஆர்வம் இல்லாதவராகவும் வருமானம் இல்லாதவரும் தனம் இல்லாதவராகவும் இருப்பார். அதே 2ஆம் அதிபதி நெருப்பு கிரகங்களோடு வேகத்தன்மையோடு இருந்து 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் பணம் சம்பாதிப்பதில் பெரிய ஆர்வமாகவும் பெரிய ஜூட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் வார்த்தைகள் பேச்சுகள் வலுவாகவும் நல்ல குணமற்றும் ஜாதகரோட மோதுர நிலையில் இருப்பாங்க. வருமானம் ஈட்டுறதில் பெரிய அளவு ஆர்வம் இருக்குமே ஒழிய அந்த ஆர்வத்திற்கு ஏற்ப வருமானம் கிடைச்சிடாது. அந்த ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். 2ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 2இல் இருந்தால் மனைவி பெரும் செல்வம் ஈட்டுவாள். 2ஆம் அதிபதி மந்த பாவத்துவத்தோடு 2இல் இருந்தால் திறமையற்றவராக இருப்பாள். நெருப்பு கிரகங்களால் வேகத்தன்மை பெற்று 2ஆம் அதிபதி 7இல் இருந்தால் தனம் சம்பாதிக்கும் ஆர்வம் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி மோதல் இருக்கும், பேச்சில் வக்ரம் இருக்கும், ஆனால் வளர்ச்சி இருக்காது. இதே 7ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 2இல் இருந்தால் மனைவி மூலியமாக ஜாதகன் வருமானம் ஈட்டுவான். மனைவி வழி வருமானம் அவனுக்கு கிடைக்கும். 7ஆம் இடம்னா மனைவி, 2ஆம் இடம்னா வருமானம். 7ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற்று 2இல் இருக்க மனைவி மூலியமாக இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல வழி கிடைச்சி வருமானம் கிடைக்கும். அதே 2ஆம் அதிபதி இருள் பாவத்தன்மை அடைந்து 2இல் இருந்தால் மனைவியால் இவன் வருமானம் பாதிக்கப்படும். மனைவியின் செய்கையை கேட்டு நடந்து இவன் பொருளாதாரத்தில் மூழ்கி விடுவான்னு எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 2இல் இருந்தால் மனைவியால் இவனுக்கு வருமானம். 2ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 7இல் இருந்தால் மனைவி திறமை படுத்தி வருமானம் ஈட்டுவாங்க. அதுவும் வருமானம் தான், அதுவும் இவனுக்கு சாதகம் தான். இருள் கிரக அதாவது நெருப்பு கிரகத்தோடு 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்று 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மனைவியின் ஊக்குவிப்பால் இவன் பொருளாதாரத்தில் பெருசாகணும், அதிரடியாக இறங்கி மாட்டிக்கிட்டி முழிப்பான் அப்படின்றத காட்டுது. எந்த கிரகமும் தன் நிலையை தான் இருக்கும் வீட்டின் வழியாக தரும். சுபத்தன்மைனா வெற்றி, பாவத்தன்மைனா தோல்வி. அவ்வளோதான் ஜோதிடம். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.